வணக்கம் இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேர்களே. யுஎஸ் அண்ட் ட்ரம்ப் சேர்ந்து ஈரானை நையப்புடையறத பத்தி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டு இருப்பீங்க. பட் அப்படியே பார்த்தீங்கன்னா பேரலி வேற ஒரு ஆபரேஷனையும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெனிசுவேலால இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிபரை ஏர்லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம மெக்சிகோல இறங்கி எல் மென்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ரக் கார்டல் தானியம் வந்து போட்டு தள்ளினதோட அவங்க பையனையும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி அவங்களோட ஆபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இல்லாம சவுத் அமெரிக்காலையும் ஒரு பெரிய அஜெண்டாவோட ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு இருக்கு இந்த ட்ரம்ப் அரசாங்கம். அப்படி சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் லீடர்ஸ் எல்லாமே வந்து ட்ரம்ப்புடைய உதவியை நாடி இருக்காங்க. எப்படி வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே வந்து தங்களோட நாட்டோட பாதுகாப்புக்காக அமெரிக்காவின் உதவி நாடி இருக்காங்களோ, அதே மாதிரி சவுத் அமெரிக்கன் லீடர்ஸ்லாம் ஏன் ட்ரம்பின் உதவியை நாடுறாங்க? அமெரிக்கா இல்லாமல் யாராலையும் செயல்படுத்தவே முடியாதா? அப்படி என்ன சவுத் அமெரிக்கன் லீடர்ஸ்க்கான பிரச்சனை அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சுரேந்தர் அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். வணக்கம். வணக்கம். நீங்க தொடர்ந்து ஈரானை பத்தி நிறைய சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி எல் மென்சோ பத்தி ஒரு 2 வீடியோ பண்ணோம். எல் மென்சோவோட லாஸ்ட் ஆசை என்னன்னா கோல்டு காஃபின்ல வந்து அவனை புதைக்கணும் அப்படின்னு. என்ன சொல்றீங்க? புதைச்சாங்களா? ஆமாங்க, கோல்டு காஃபின்ல எல் மென்சோவை புதைச்சிருக்காங்க. எப்படிங்க இப்ப அமெரிக்கா அசாசினேட் பண்ணி அவன் பணத்தை முதல்ல கொடுக்குறாங்க? எனக்கே ஆச்சரியம் அது. நானே நம்பல. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிக்கல்ல செக் பண்ணி பார்த்தோன்னே லைக் பாடியை கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். எனக்கு அது சரியா தெரியல. அது வந்து கோல்டு காஃபின்ல கோல்டு காஃபின்ல கடைசி ஆசை. அவன் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கான், இன்கேஸ் நான் வந்து இறந்துட்டேன்னா என்னை வந்து கோல்டு காஃபின்ல வந்து நான் நிறைய காட்டல் ஹெட்ஸ் இந்த மாதிரி தான் வித்தியாசமா ஆசை. லைக் கோல்டு காயின்ஸ் வந்து அவங்களோட பாடி மேல போடுறது, அந்த மாதிரி கோல்டு காஃபின்ல வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லி புதைச்சிருக்காங்க. இந்த கலவரத்திலயும் காட்டல் மெம்பர்ஸ்க்கு ஒரு கிளுகிழப்பு. ரைட். அந்த கிங் ஆஃப் வேலி ஆஃப் கிங்ஸ்னு ஈஜிப்ட்ல போயிட்டு எல்லாம் டாம் ரைடர்ஸ்லாம் வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி இந்த கோல்டு காஃபின் கொள்ளையடிக்கிறது கண்டிப்பா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு செட் அடிச்சுக்கும். திருப்பியும் சவுத் அமெரிக்காவுக்கு வந்திருக்கோம்னா என்ன ஒரு ரீசன்? ஏன்னா அன்னைக்கு நம்ம கடைசியா பேசுறப்ப ஈக்குவாடர்ல இறங்குறாங்க, கியூபாவை பிடிக்க போறாங்க, அந்த மாதிரிலாம் பேசியிருந்தோம். இப்போ ஆனால் சவுத் அமெரிக்கன் லீடர்ஸ்லாம் ஏன் வந்து ட்ரம்பை நாடணும்? இல்லை, இப்போ அந்த எல் மென்சோவோட இது பார்த்தீங்க, அவனை அசாசினேட் பண்ணியிருப்பாங்க மிலிட்ரி ஃபோர்ஸோட. இதனால இதை பார்த்து மெக்சிகோவில் ஒரு காட்டலை வந்து முடிக்க முடியுங்கிறது தெரிஞ்சதுனால சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் நிறையவே, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணுறாங்க. இந்த ட்ரம்ப்போட அந்த மீட் வந்து பொதுவாக என்ன நினச்சாங்க, அவங்களோட லைக் அவங்க கண்ட்ரியோட வெல்ஃபேரு க்ரோத் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு மெயினாக என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, எங்களோட கண்ட்ரியில் இருக்கிற ட்ரக் கார்டல்ஸ் பிரச்சனை, ஆர்கனைஸ்டு கிரிமினல் நெட்வொர்க்ஸை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றணும், அவங்கள வந்து இராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்பாக கேட்குறாங்க. இதனால ட்ரம்ப் வந்து ஷீல்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் லாட்டின் அமெரிக்கன்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து ட்ரம்ப்பை முழுக்க இவங்களாம் போய் ரிக்வஸ்ட் பண்ணதுனால ட்ரம்ப் பண்ணுறது, ட்ரம்ப்பாக போயிட்டு பண்ணல. ஏன்னா எல்லா லாட்டின் அமெரிக்கன்ஸ் லீடர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லீடர்ஸ் ஃப்ரம் அர்ஜென்டினா, சீலே, ஈக்குவடார், அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்க லீடர்ஸ்லாம் வந்து அவங்களா வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதனால தான் இந்த ஷீல்ட் ஆஃப் அமெரிக்கான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ட்ரக் கார்டல், இந்த ஆர்கனைஸ்ட் கிரிமினல் நெட்வொர்க்ஸால அவங்களோட ரீஜனல் போலீஸ் சமாளிக்க முடியல, அவங்களோட லோக்கல் போலீஸ் அவங்களே மிரட்டுறாங்க. அதனால ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இவங்களை வந்து வேர்ல்ட் வைடு எப்படி வந்து ISIS எதிர்த்து நம்ம பண்ணோமோ, ஒற்றுமையாக வந்து எடுத்தோமோ, அந்த மாதிரி இந்த கிரிமினல் நெட்வொர்க்ஸை நம்ம இராடிகேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்படணும். இதை வந்து இராடிகேட் பண்ணுறதுக்கு நான் என்னோட மிலிட்ரி என்னோட ஃபோர்ஸும் நான் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறாரு. இதுதான் மெயினாக பார்க்கப்படுது. ஸோ இதான் வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டோரி. பட் நான் எனக்கு என்ன கேட்குறேன், இப்போ மெக்சிகோக்குள்ள வந்து ட்ரக் எல்லாம் ஃபுல்லாக வருது. குறிப்பாக நீங்கள் இந்த ஃபேண்டனில் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக பரவுதுன்றதுனால என் மென்ஷோ முடிச்சு விட்டாங்கன்னு சொன்னீங்க. பட் சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக போயிட்டு இருக்கு. இப்போ அது வந்து என்னதான் இவங்க தான் ஒரு ரிக்வஸ்ட் இல்லை வச்சாலும், ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், எப்படி ஒரு கிவ் அண்ட் டேக், லாபம் நஷ்டம் இல்லாம இதை வந்து அவர் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுல லாபம் நஷ்டமும் இருக்கு. ஆனா ஃபோர்மோஸ்ட் என்னன்னா, அவங்க தானே கேட்கறாங்க, அதர் அமெரிக்கன் லாட்டின் அமெரிக்கன் லீடர்ஸ் தான் வந்து கேட்கறாங்க இந்த பிரச்சனையை முடிக்க. ட்ரம்ப்புக்கு நீங்க சொல்ல மாதிரி லாபம் இருக்கு. இப்ப என்னன்னா மெக்சிகோ முடிச்சு விட்டாச்சு. ஆனா இந்த சவுத் அமெரிக்கால இருந்தும் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கண்ட்ரிக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவடார், கொலம்பியா, ஆமா, இங்க இருந்தும் கொக்கைன் அண்ட் ஃபென்டனில் வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதை பண்றதுனால அவங்க கண்ட்ரிக்கு ட்ரக் சப்ளை வராம இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ், நீங்க சொன்ன மாதிரி. அதுவும் மெயின். அது ஒரு பக்கம். இன்னொன்று பக்கம், இந்த மாதிரி சவுத் அமெரிக்கன் கார்டல்ஸை ரிமூவ் பண்றதுனால வேர்ல்ட் வைடு அவருக்கு வேர்ல்ட் வைடு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு இமேஜும் கிரியேட் ஆகுது ட்ரம்ப்புக்கு. ஏன்னா இந்த பர்டிகுலர் சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் மெக்சிகோன்ற மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வேர்ல்டு ஃபுல்லா அவங்க வந்து ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அவ்வளோ பயங்கர பிக் ஸ்கேல்ல வந்து ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் அமெரிக்கால இருந்து ஆமா, அங்கேருந்து. ஸோ யூஎஸ் அண்ட் யூரோப் தான் அவங்க மெயின் டார்கெட். மேக்ஸிமம் பில்லியன்ஸ் கணக்கான மார்க்கெட் இருக்கு. அவ்வளோ சம்பாதிக்கிறாங்களாம் இந்த மாதிரி ட்ரக் கார்ட்டல் ஹெட்ஸ். ஸோ அதுவும் பார்க்கப்படுது. அதனால ட்ரம்ப் கீழே இருக்கிற அஃபீஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரக் கார்ட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆர்கனைஸ் கிரிமினல் நெட்வொர்க் வச்சிருக்கிறவங்களாம் தே ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிர்ப்பு நடவடிக்கை எப்படி இருக்கணுமோ அதே வீரியத்தோட. ஆமா, இப்போ எப்படி சிஐஏ எல்லாம் வேர்ல்ட் வைடு இந்த வார்க்குலாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கை எராடிகேட் பண்றதுக்கு யூஎஸ் வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ், டெக்னாலஜி இன்டெலிஜென்ஸ் எல்லாமே லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு அவங்க வந்து சப்ளை பண்றாங்க. இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ண இன்கேஸ் லாட்டின் அமெரிக்கன் லீடர்ஸ்லாம் ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா, ஐ எம் ரெடி டு கிவ் மை மிசைல்ஸ் அண்ட் அதர் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் டு இராடிகேட் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு, ஆப்ரேஷன் சதர்ன் ஸ்பியர் அப்படின்னு எபிக் ஃபியூரி மாதிரி. ஆமா, ஆல்ரெடி இப்போ பிரசன்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சவுத் அமெரிக்கன் ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இல்லீகலா ஒரு போட் ஸ்மகிள் பண்ணுதுன்னா டைரக்டா மிசைல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதாவது யார்? அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ரீஜனல் மிலிட்டரி என்ன பண்ணுது, அவங்களோட வேற போட்ஸ், அவங்க ரூட்ஸ், அவங்க எங்க இருக்காங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கறதா ரீஜனலோட அவங்களோட ஒர்க். இன்னொன்று என்ன பண்றாங்க, யூஎஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து ரீஜனல் ட்ரூப்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப வயலன்ஸ் உள்ள ரொம்ப டேஞ்சரஸ் கார்ட்டல்ஸ் கிட்ட நீங்க எப்படி பேட்டில் பண்ணணும், எப்படி அவங்களை சமாளிக்கலாம், அந்த மாதிரி ட்ரைனிங்கும் வந்து யூஎஸ் மிலிட்டரி கொடுத்துட்டு இருக்கு. மெயினா அவங்க என்னன்னா, இந்த நல்ல ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி ஒரு என்டையர் கேங். இப்போ இன்னொன்று ட்ரம்ப் என்ன சொல்றாரு, உங்க போலீஸ் அவன் மிரட்டுறான், உங்க போலீஸ் நீங்க ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டா இருக்கீங்க, உங்க போலீஸே அவன் மிரட்டுறான், என்ன பண்ண முடியும்? இதுன்னு இல்லை, லாட்டின் அமெரிக்கால எல்லாருமே இதே தான் சொல்றாங்க. உங்களுக்கு பேட்டில் பிட்வீன் இன்டர்னல் டெரர் தான், உங்களுக்கு அதர் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்தா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனையே உள்ள இருக்கிற ஆளுங்க தான். அதுவும் இந்த மாதிரி கிரிமினல் நெட்வொர்க்ஸ் நீங்க பேட்டில் பண்றது தான். பாகிஸ்தான் இருக்க மாதிரிலாம் இல்ல, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை. இப்போ நிறைய மூவிஸ்ல பாத்துருப்போம்ல, டைரக்டா வந்து ஏதாவது ஒரு கார்ட்டல் ஹெட் அரெஸ்ட் பண்ணிட்டு பிரிசன்ல வச்சீங்கன்னா, அது கார்ட்டல்ல இருக்கிற கேங் ஃபுல்லா கவர்மெண்ட் எடுத்து ஸ்ட்ரீட்டை எரிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்றாங்க. அதே மாதிரி யூஎஸ் இப்போ என்ன பண்றாங்க, டசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் பண்றாங்க. நார்கோ டிராபிக்கிங் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ டைரக்ட் ஸ்ட்ரைக்கிங். இது இன்னொன்னு என்னன்னா, இந்த கரீபியன், அது இந்த ஈக்வடாரு, கொலம்பியன், வெனிசுலால இருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து லைக் நார்த் அமெரிக்காவுக்கு வருது. இதுவும் ஒரு மெயின் ரீசன். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, இந்த சைடு வந்து ரூட்ஸ், இப்போ நார்கோ டிராபிக்கிங் மிசைல்ஸ்லாம் விட்டு போட் அட்டாக் பண்றாங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூட் எடுக்கிறாங்க, அந்த ரூட்டை கண்ட்ரோலும் பண்றாங்க. ஸோ அந்த ரூட்ல இவங்களோட பர்டிகுலர் போட் ஸ்மகிள் பண்ணிட்டு போறாங்கன்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன். ஒரு மிலிட்ரி எப்படி எக்யூப்டா போதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்ஷிப் போகுதுன்னா கூட நிறைய போறாங்க, இவங்க ஸ்மகிள் பண்ற ஷிப்பை சுத்தி நிறைய அவங்களுக்கு எஸ்கார்ட்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் மிலிட்ரிக்கு எந்த அளவுக்கு ஆர்ம்டா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆமா, பில்லியன்ஸ் மாசத்துல பில்லியன்ஸ்ல வருதுன்னு பேசிக்கிறாங்க. அது இன்னும் எக்ஸாக்ட் நம்பர் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது மாதிரி ஒரு கார்ட்டலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ்ல வருது. ஸோ என்டையர் கார்ட்டல் நீங்க போட்டீங்கன்னா நம்பர்ஸ்லாம் எங்கேயோ இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, வை ஈக்வடார் அப்படின்னு ஒரு ஈக்வடார்ல ஏன் சொல்றாங்கன்னா, அங்க நிறைய பிரிசன் கேங்ஸ்லாம் ரன் பண்றாங்க. சரி. ஸோ அது இல்லாமல் ஈக்வடார்ல என்ன பண்ணிருக்காங்க, 2023 பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டை அசாசினேட் பண்றாங்க இந்த கேங், லோக்கல் கேங்ஸ். ஸோ பிரிசன்ல இருந்தே ஆப்ரேட் பண்றாங்களாம் டிராஃபிக்கிங், உள்ள இருந்தே ஃபுல் டிராஃபிக்கிங்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மேஜர் கொக்கைன் டிரான்சிட் ஹப்பே வந்து ஈக்வடார் தான். கொலம்பியாலாம் இல்ல. ஆமா, இங்க இந்த ஈக்வடார் வந்து அந்த கரீபியன் சீ இருக்குல்ல, அங்க இருந்து டிஃபரெண்ட் ரூட்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. ரூட்டை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றாங்க ஈக்வடார்லயும் இந்த கேங். அதுவும் இல்லாம பிரிசன் கேங்ஸ்க்குலாம் பேர்லாம் இருக்கு, இந்த லாஸ் லோபோஸ், அதுக்குன்னு தனியா வந்து இந்த டாட்டூ கிட்டு குத்தினு அதான் நீங்க சொன்ன மாதிரி டாட்டூ இல்ல அவனுக்கு தெரியும் இவன் இந்த கேங்குங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து லாஸ் லோபோஸ், இன்னொன்னு லாஸ் டிகரோனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான பேர். இதெல்லாம் பிரிசன் கேங். இந்த பிரிசன் கேங் என்ன பண்ணுது, உள்ள இருந்து ஆப்ரேட் பண்ணுது. ஸோ இது வந்து மிலிட்டரி ஆக்ஷன்ஸ், அங்க இருக்கிற கண்ட்ரில இருந்து ஆக்ஷன் எடுக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயே கலவரத்தை அவங்க பண்றாங்க பிரிசனுக்குள்ளேயே. இந்த மாதிரி 2023 ஒரு கலவரம் பண்ணும்போது அதுல இருக்கிற ஆல்ஃப்ரெடோ
ஃபீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கார்டல் மெம்பர், ஒரு கேங் லீடர் தப்பிச்சு போறான். சரி. அவன் தப்பிச்சு போனக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா கலவரம் நடக்குது. டிவி ஸ்டேஷன்ஸ்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. அதனால அங்க இருக்கிற பிரசிடென்ட் வந்து இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்னா மிலிட்டரி எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்துடும். ப்ரொடெக்ஷன் 144 போட்டு எல்லாரையும் இது ஆமா, அதாவது மிலிட்டரி வந்து ஸ்ட்ரீட்ஸ், பிரிசன் எல்லா இடத்துலயும் மிலிட்டரி வந்துடும். மிலிட்டரியே எதிர்க்கிறாங்க இந்த கேங்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் எல்லாருமே ட்ரம்ப் கிட்ட வந்து ஹெல்ப்புக்கு போறாங்க. எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களை, எங்களோட பவர் வந்து இதுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட போறது. ஆனா நீங்க பாருங்களேன், இப்போ வேர்ல்டுக்கே இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்றோம், சவுதிக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ஈரானை போய் அடிக்கிறது ஒரு பக்கம். இந்த சைடும் வந்து சவுத் அமெரிக்கன் லீடர்ஸ்லாம் போயிட்டு ட்ரம்ப் கிட்ட கேட்கறாங்கன்னா உலகத்தோட பிக் பாஸ் மாதிரி அவர் வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது அவங்க என்ன கிளவரா பண்றேன்னா, எல்மென்சோட அந்த அசாசின் வந்து இவங்க எல்லாரையும் பிரமிக்க வச்சு யாருமே இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்ததில்லை. ஏன்னா எதிர்பார்க்கல. ஏன்னா இதெல்லாம் பொலிட்டிக்கலி கனெக்டட். ஸோ அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, இதெல்லாம் காலகாலமா நடந்துதான் இருக்கும், பொலிட்டிக்கலி தொட முடியாது. ஆமா, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த ட்ரம்ப் பாராட்டலாம். ட்ரம்ப் பாஸோ இல்லையோ, எனி ட்ரக் கார்டல், கிரிமினல் ஆர்கனைஸ் ஒரு கவர்மெண்ட்டை தாண்டி வந்து போலீஸை மிரட்டுற அளவுக்கு போச்சுன்னா அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் தான் கஷ்டப்படணும். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இவங்களை மீறி. ஸோ இவங்க எல்லாம் கம்பைண்டா ட்ரம்ப் கிட்ட போறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ கண்ட்ரீஸ்ல அவங்கவுங்க எலெக்டட் பிரசிடென்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ட்ரம்ப் வந்து எல் சால்வடாரோட பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து புகழ்ந்து பேசுறாரு ட்ரம்ப். இந்த மாதிரி ட்ரம்போட கம்பைண்டா நாங்க வந்து இந்த ட்ரக் கார்டல்ஸ் அண்ட் கிரிமினல் ஆர்கனைஸ் கிரிமினல் நெட்வொர்க்ஸை வந்து நாங்க இராடிகேட் பண்ணுவோம். நோபல் பிரைஸ் இந்த வருஷம் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழிச்சு ட்ரம்ப் அது ஷீல்ட் ஆஃப் அமெரிக்கான்னு பேரை வச்சு அந்த நார்த் அண்ட் சவுத்குள்ள ஒரு யுனைட்டி ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலயும் ஒரு அட்வான்டேஜ் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இதுலயும். ஸோ நாளை பின்ன ட்ரம்ப் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, இந்த ஃபெலோ கண்ட்ரீஸும் வந்து ட்ரம்போட அமெரிக்காவோட நிற்கும். அதை தான் கேட்குறேன். நத்திங் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ, ரைட்? ஆமா, ட்ரம்ப் இஸ் a businessman. ஸோ இதை வச்சு ஏதாவது கெயின் பண்றது தான் கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா கெயின் இருக்கும் அதை வச்சு பண்றதுக்கு. இது பத்தாததுக்குன்னு ட்ரம்ப் கியூபாக்கும் ஒரு வார்ன் பண்ணியிருக்காரு. ஆமா, இப்போ நீங்க இவ்வளோ கண்ட்ரியோட பேர் சொன்னீங்க, அதுல வந்து கியூபா மட்டும் எப்பவுமே அமெரிக்காக்கு எதிராகவே ஒரு அரசாங்கம். ஆமா ஆமா, என்ன நடக்குது இப்போ கியூபாக்கு? இப்போ எப்படி ஈரானுக்கு வந்து வார்ன் பண்ணி ஒரு வார் நடந்ததோ அந்த மாதிரி கியூபாக்கும் வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இப்போ எப்படி டெத் டு அமெரிக்கா அப்படின்னு ஈரான் முன்வைக்கிறது ஒரு இதுவோ, அது மாதிரி கியூபன்ஸும் காலகாலமாக வந்து அமெரிக்காவுக்கு எதிர்த்தே இருக்காங்க. ஸோ கியூபாவில் இருக்கிற சிட்டிசன்ஸும் வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு எதிர்பார்க்கறதா ட்ரம்ப்போட இது ஒரு சலிப்பு ஏற்பட்டு. ஆமா, எங்களுக்கு வந்து யாராவது ஒரு மிராக்கல் நடக்காதா, எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்காதா, இந்த பார்த்து வெறுத்து போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு விஜய் மாறணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வார்ன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஈரானுக்கு அப்புறம் கியூபாவை வந்து நான் இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு கெட் ரியல் பீஸ் டு சிட்டிசன்ஸ், அந்த மாதிரி ஒரு டைலாக் போயின்னு இருக்கு. இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பவருக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வாசகமே அவங்க வச்சது லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதை வந்து என்னதான் நம்ம நியாயமோ இல்லையோ, அவங்க பார்த்தீங்களா அந்த டாமினன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு டாக்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, சைனாவை வந்து ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரஷ்யா கூட மறைமுக ஒப்பந்தம் போடுறது, மிடில் ஈஸ்ட் ஆளுமை. இப்போ நீங்கள் சொல்றது கடைசியில் வந்து சவுத் அமெரிக்கா, கியூபாவை கூட நான் வந்து ஸோ பிரைம் டைம் ஆஃப் அமெரிக்கா அப்படி எடுத்துக்கலாமா? பிரைம் டைம் எனக்கு என்னமோ ட்ரம்ப்போட இது ஒரு லாஸ்ட் இதுவா இருக்குங்கிறதுனால ட்ரம்ப் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ தட் நான் தான் பெஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ். அதுவும் இல்லாமல் ட்ரம்ப் ஏன் இதை வந்து எல்லாருமே வியர்ந்து பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி எந்த பிரசிடென்ட்டும் பண்ணதில்லை. நான் நிறைய யாருமே இப்படி பண்ணதில்லை. டைரக்டா பேசிட்டு இந்த மாதிரி ஏங்க இவ்வளோ நம்மளே பார்த்து வளர்ந்துருக்கோம். எவ்வளோ சீரீஸ், ஒபாமா கூட அந்த ஒசாமா பின் லாடன் அந்த ஸ்டெப் பயங்கரமான ஸ்டெப். ஆனால் அதுலயும் ஒரு அரசியல் சொல்றாங்க, அது இந்த காரணம் இருக்கும் அந்த காரணம் இருக்கும்னு. ட்ரம்ப் வந்து இந்த கார்டல்ஸை வந்து இராடிகேட் பண்றது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா பொலிட்டிக்கலி எல்லாமே இன்வால்வ்டு. பட் ஸ்டில் யூஎஸ்க்கு ட்ரக்ஸ் வரக்கூடாதுங்கிறது ஒரு மோட்டிவ். ப்ளஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கும் நான் ஹெல்ப் பண்றேன், அவங்களும் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இதனால என்ன லாபம்னா, அவங்க லைக் பெரிய மார்க்கெட்டே யூஎஸ்ஏ மார்க்கெட் தான், அவங்களோட மார்க்கெட் தான். அவங்க மார்க்கெட்டுக்கு வராம தவிர்க்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு ட்ரம்ப்புக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ கடைசியில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு மூலமா பொருளாதாரத்தை உண்டாக்கலாம்ன்ற தெரிஞ்சுக்கிட்டாங்க. கோக் அந்த பேண்ட் விளையுது, கொக்கைன் வருது, பெட்ரோல் எல்லாமே அது வந்து பார்த்தாச்சு, எல்லாம் பில்லியன் கணக்கில் காசு வந்து டாலர்ஸ் வருதுன்னு. இப்போ அமெரிக்கா வந்து அடக்குது. பட் ஒரு இடத்துல அது உண்டாச்சு அப்படின்னோடனே அது வந்து திருப்பி தலையெடுக்காம இருக்காது. அது வேற ஏதோ ஒரு இடத்துக்கு பிசினஸ் போய் வேற எவனோ லாபம் பார்க்க தான். இது கண்டிப்பா வந்து நினைக்கிறீங்களா நீங்க?
இல்ல என்னதான் இராடிகேட் பண்ணாலும் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது இது எப்படி பார்க்கணும்னா, இது வந்து கார்ட்டல்ஸ் வந்து நீங்க ஒன்றும் கவர்மெண்ட் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான். ஓகே. நீ கார்ட்டலை சைலண்டா நடத்திட்டு போ. நீ வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட்டே நீ மிரட்டுறது, அங்க இருக்கிற போலீஸ்க்கே நீ மிரட்டல் கொடுக்கறது வந்து அது நல்லது கிடையாதுங்கிறது தான் இது. ஓகே. இதெல்லாம் நடக்கும். மேபி ஒரு கார்ட்டல் ரேஞ்சுக்கு நடக்குமானா இனிமே நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம். அது இல்லாம நீங்க ட்ரம்ப்போட இந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெனாவட்டா தான் இருக்கும். இந்த ஈரான்ல கூட இப்ப ஈரான் என்ன ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அவங்க 32 ஷிப்பு தரைக்கு போயிடுச்சு, அவங்களோட ஃபிளைட் எல்லாம் போயிடுச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பேட் எல்லாம் அழிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 லீடர்ஸ் தாண்டி 3rd லீடர்ஸ்ல இருக்காங்க. அபார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் தே ஆர் டூயிங் குட். அந்த மாதிரி ஒரு கிண்டல் கேலியுமா தான் பதில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் லைக் லாட்டின் அமெரிக்கன்ஸும் போய் நிக்கிறதுனால ட்ரம்ப் வந்து ஒரு பெஸ்ட் லீடரா அவரையும் அவர் பாத்துக்கிறாரு. சுத்தி இருக்கிறதும் அந்த மாதிரி அவருக்கு ஏத்த மாதிரி நடக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே. இந்த ட்ரம்ப்போட காலம் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அமெரிக்கன்ஸே வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற வழியே இல்லாம ட்ரம்ப்போட பேரை ஒண்ணு அவரை போட்டுறதுக்கோ இல்ல வந்து சூழ்ச்சிக்கிறதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா வந்து முழுமுடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். பார்க்கலாம் இந்த ஷீல்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேவைப்பட்டா கியூபா ஆபரேஷன் அப்படின்ற ஒரு நடக்கிற போது அதை பத்தி நான் தகவல்களோட நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். நன்றி.